ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் நேற்றிரவு 2 சமூகத்தை சார்ந்தவங்க வீட்லேயே ஒரே நேரத்தில் திருமணம் நடக்குது. அப்போது ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு 8 பேர் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு 6 இளைஞர்களை கண்ணாபின்னான்னு வெட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த வெட்டின நபர்களை காவல்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன முதல்ல சொல்ல முடியுமா? இல்லை, முதல்ல தாவேக்கா அரசு இது அமைஞ்ச பிறகு சட்டம் ஒழுங்கு காரணமாக காட்டி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு. ஆமாம், பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே. இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இவங்களுடைய நடவடிக்கை இது வரைக்கும் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை. சரி, ஏதாவது ஒரு கலவரமோ இல்லை ஒரு பிரச்சனையோ இந்த மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சிக்கலோ இதெல்லாம் வரும்பொழுது அரசு சார்பில் யாராவது கருத்து சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. 20 நாள் 3 வாரம் இந்த அரசு அமைஞ்சு ஆகுது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. மக்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி விளக்கம் கொடுக்குற முதலமைச்சரும் இல்லை. இந்த அரசு அமைஞ்சதுலேருந்து தொடர்ந்து அதாவது என்ன சொன்னார்னா, பதவி ஏற்றுட்டு இந்த நொடியிலிருந்து நம்முடைய இது தொடங்குது அப்படின்னு சொல்லி வாட்செல்லாம் தட்டி காட்டினாரு. பதவியேற்பு விழா மேடையிலேயே விஜய் இப்படி தட்டி காட்டினாரு. சரி, இதிலிருந்து நல்ல காலம் தொடங்குது அப்படின்னு தான் மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நொடியிலிருந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு கலவரம், அது ஜாதி கலவரமாக இருக்கலாம், இதே போல் போதை பிரச்சனையாக இருக்கலாம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள். ஆமா, இது வரைக்கும் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு முறை அரசு போலீஸ் உயரதிகாரிகளோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம், ஆய்வு கூட்டம் அப்படின்னு நடத்திட்டு அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த நடவடிக்கை, புது நடவடிக்கை எதுவும் எடுத்த மாரி, வழிமுறை பின்பற்ற மாரி எதுவும் இல்லை. ஆமா, பயங்கரமா இல்லை. அதையே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமே எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா அதை பில்டப் பண்றாங்க. கூட்டு எல்லாரையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 2 நாளில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு. நேற்று பத்திரிகை செய்தியில் கடலூர் மாவட்டத்தில் ரோடு போடும்போது, ரோடு அகலப்படுத்துகிற பணி நடக்குது. அங்கே பொக்லைன் வச்சு தோண்டும் போது ஒரு பெண் 2-3 நாட்களுக்கு உள்ளார புதைக்கப்பட்ட உடல், அதான் அரைகுறையாக புதைச்சிருக்காங்க. அந்த பெண்ணுடைய உடல் முகம் சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டாங்க. அது இந்த பொண்ணு யார் கொலை பண்ணாங்க, எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் வெளியே வரல. அதுக்கு இவங்க தனிப்படை அமைச்சு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கடலூர் மாவட்ட போலீஸ் சொல்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு, அதாவது நேற்று நள்ளிரவு வீட்டில் ஒரு குடும்பம் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் செங்கல் சூளையில் மேஸ்திரியாக வேலை பார்க்குறாரு. அவர் குடும்பத்தில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி கதவை வேகமாக தட்டியிருக்காங்க. யாருன்னு தெரியாமல் அவர் போய் கதவை திறந்து, அந்த மேஸ்திரி அவர் கதவை திறந்துருக்காரு. உள்ளே வந்த கும்பல் அவர் வெட்டியிருக்காங்க. அதை தடுக்க வந்த அவருடைய மனைவி, அவங்களுக்கும் அருவாளில் விட்டு, அந்த பையன், அவரோட பையன் 10வது படிக்கிறான் பள்ளிக்கூடத்தில், அந்த பையனும் தடுக்க வந்திருக்கான். அந்த பையனையும் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள், அந்த மகளுடைய கழுத்தில் கூட கத்தி வச்சிருக்கதா செய்தி வந்திருக்கு. அவங்க அப்பா சாகிறத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கண்டம் துண்டமாக வெட்டி ரத்த வெள்ளத்தில் இறந்துருக்காரு. அந்த பொண்ணு கதறி அழுகிற வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளவு சங்கடமாக இருக்குது. இப்படி ஒரு கொடூரம் திருவாரூரில் நடந்திருக்கு. நேற்று இரவு அது அதை விட பெரிய மனசை உழுக்கிற மாதிரியான சம்பவம். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளார பூந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க. இது இதோட பின்னணி நீங்கள் கேட்டீங்க. இவங்க ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய வீட்டு திருமணம். அது தென்காசி மாவட்டத்தில் நெட்டூர் அப்படின்ற பகுதி. அந்த கல்யாண பேனர் வைக்கும்பொழுது இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை வருது. அது இந்த பிரச்சனையுடைய தொடக்கம். இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் இல்லையா? ஆமாம், ஒரு பட்டியலின சமுதாயத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னு ஊடகங்கள்ல எழுதுறாங்க. அப்போ அதில் நம்ம விசாரிக்கும் போது பேனர் வைக்கிறதுல பிரச்சனை தொடங்கியிருக்கு. அந்த அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் முடிச்சுட்டு ராத்திரி நைட்டு வீட்டில் விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே பூந்து மணமக்கள் வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் போயிட்டு தாக்குதல், அதாவது முகத்தெல்லாம்
மறைச்சிக்கிட்டு துணியை நம்பர் வச்சு பிளேட் இல்லாத 2 வீலர் அதில் வந்த கும்பல் உள்ள பூந்து சரமரியாக எல்லாரையும் வெட்டியிருக்காங்க. அது வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரத்த வெள்ளம், கல்யாண வீடு வந்து ரத்த வெள்ளமாக இருக்குது. அவ்வளோ பேர் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மேளம் வாசிக்க வருவாங்கள்ல, கல்யாண மேளம், அந்த பையனை பிடிச்சி வெட்டியிருக்காங்க. அவனுக்கு எதுவுமே அந்த சம்மந்தமே இல்லை. அவர் இப்போ கத்ராராமாயன் நாங்கள் வெளியூருங்க எனக்கு எதுவும் ஆமாம், சம்மந்தம் அவரை இல்ல, பிடிச்சி கத்ராராமாயன். வெட்டியிருக்காங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி ரோட்டில் போயிட்டு வரக்கூடிய மக்கள் அவங்கள பிடிச்சி வெட்டியிருக்காங்க. அதாவது கண்ணாப்புனான எந்த ஒரு வரைமுறையும் இல்லை, சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படின்னு தெரியல. அவ்வளவு மோசமான இது. இந்த சம்பவம் வந்து இதான் முதல் முறையா அந்த ஊரில் நடக்கிறது அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெட்டூர் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் அந்த ஊரில், சமூக ரீதியான பிரச்சனைகள் பல தடவை நடந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கம்ப்ளைண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அரெஸ்ட் பண்ணுறது நடவடிக்கையே கிடையாது. பஞ்சாயத்து பேசி சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அப்படி அனுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனையை கூட சிபிஎம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் அவருடைய அறிக்கையிலேயே இருக்குது. இவர் என்ன சொன்னார், போலீஸ் ஸ்டேஷனில் இனிமேல் கரெக்டாக நடக்கும், எந்த ஒரு தலையீடும் இனிமேலுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு முன்பு கூட போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து 2 பேரையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த நேற்று நடந்த அந்த கொடூர சம்பவமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதே கும்பல் வேற ஒரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் 2 பேர் அங்கேயும் வெட்டியிருக்கு, பொதுமக்களை வெட்டியிருக்காங்க, என்னன்னே தெரியாமல் வெட்டு வாங்கியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம். அந்த பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் அவங்க வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால அச்சத்தில் அவங்க பசங்களை வெளியூருக்கு அனுப்புறது, குடும்பமாவே வெளியூர், இந்த ஊரே எனக்கு வேணாம், நாங்கள் வெளியூரில் போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியூருக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த வெட்டு காயம்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த உள்ளேயே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சும்மா போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஏன்னா அந்த கும்பல் வந்து எவ்வளோ பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ அங்கே அந்த வார்டுக்கு முன்னாடியாச்சும் போலீஸ் போட்டு வைக்கணும், இல்லை காவல்துறை பாதுகாப்பு அங்கே இருக்கிற மாதிரியான ஏதாவது ஏற்பாடு இருக்கணும், எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாவேக்கா நிர்வாகிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருமே போயிட்டு அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு கூட யாருமே அந்த பக்கம் போகலை, இது வரைக்கும் போகலை. ஆனால் பல பிரச்சனைகளுக்கு போயிருந்தாங்களே. இப்போ அமைச்சர் ரமேஷா இருக்கட்டும், அவர் வந்து அந்த செவிலியர்கள் அதுதான் அந்த போராட்டத்துக்கு போயிருந்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போகிறவங்க ஏன் இதுக்கு போல? அதுதாங்க, அவங்க போகிறது எப்படின்னா, அங்கே போயிட்டு அந்த விஷயத்துக்கு ரீல்ஸ் தேத்த முடியுமா, அதை எடுத்து அவங்க பேசி சமாதானம் பண்ணி தீர்வு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாங்க. இல்லாட்டி அந்த இடத்துக்கு இவங்க யாருமே போகிறது கிடையாது. அந்த நீங்கள் சொல்கிற நர்ஸ் பிரச்சனையில் கூட தீர்வு கன்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் போனார். ஆனால் அந்த பிரச்சனை வந்து உண்மையிலேயே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அவரால் பண்ண முடியல, வந்துட்டார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஆய்வு பண்ணுறதுக்கு போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லா தலைவர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, கூட்டணி கட்சி தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசு தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கூட இது சம்பந்தமாக, அமைச்சர்கள் கூட யாரும் இதை பற்றி பேசல. ஏன் இதை பற்றி பேச தாவேக்கா தயங்குறாங்க, அரசு தயங்குது? இல்லை, அவங்க தான் இப்போ அவங்களுக்கு என்ன பேர், இது வரைக்கும் இல்லாத சமூக நீதியை நிலைநாட்டிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் இல்லாத பிரதிநிதித்துவத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அவங்க உண்மையிலேயே அந்த கொள்கையின் மீது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. இப்போ இவங்க புது அரசு, இவங்க எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன். ஆதவ அர்ஜுனா வந்து அம்பேத்கரையே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர். அவர் அப்படி தான் சொல்கிறார், நான் வந்து புக்கு வெளியிட்ட பிறகு தான் அம்பேத்கரே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட அரசு நடக்கும்பொழுது இது சம்மந்தமாக எவ்வளோ காட்டமான அறிக்கை, எவ்வளோ காட்டமான கண்டனம், ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் அங்கே அனுப்பி அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக இருங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. தொடர்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த அரசு, முதலமைச்சர் அமைதியாக இருக்கார். நேற்று இந்த பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேர் கதறாங்க, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, கரண்ட் இல்லைன்றாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து செய்தி ஊடகங்கள் என்ன செய்தி வருது, இவர் வந்து பட்டு வேட்டி சட்டை அணிந்து கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்தார், அதுதான் செய்தி. இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது
சரி இவங்க இப்படி பண்றாங்க, தாவேக நிர்வாகிகள் அவங்கள பத்தியான செய்தி என்ன வருது இன்னைக்கு? சென்னை பக்கத்துல பெருங்களத்தூர்ல ஒரு ஒரு பகுதியில பொக்லின் வச்சுட்டு ஒருத்தர் வீடு இடிச்சிட்டு இருக்காரு, பொக்லின் ஆபரேட்டர். அவரை கூப்பிட்டு அங்க வசூல் பண்றதுக்கு ஒரு தாவேக நிர்வாகி கார்ல, கொடி கட்டின கார்ல பின்னாடி தாவேக ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. அதுல போயிட்டு அந்த புக்லின் ஆபரேட்டரை வர வச்சு அவனுக்கு அடி வீடியோலாம் வந்திருக்கு. அவரை பிடிச்சி அடிச்சதோட இல்லை, வண்டியில ஏற்று கத்திடுறான் அப்படின்னு கேட்குறாரு தாவேகாவோட நிர்வாகி. இன்னைக்கு அந்த வீடியோ வந்து அந்த வண்டியோட நம்பர்லாம் கூட அந்த வீடியோவில் பதிவாகி போலீஸ் விசாரணை வரைக்கும் போயிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ அவர் கட்சியை விட்டு அவரது தொண்டர் அணி, சென்னை ஒரு மாவட்டத்துடைய தொண்டர் அணி இணையமைப்பாளர் அப்படின்னு இருக்கு. அவர் ஏதோ பெரிய நீண்ட காலம் பெரிய தாதா மாதிரி அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்கு. அவ்வளவு திமிரா ஏற்கனவே இருக்க ஒரு கட்சியோட மாவட்ட செயலர் கூட வெளிப்படையா ஒரு இவ்வளவு பெரிய ஆணவம் மாதிரி அவர் அப்படி நடந்துக்கிறாரு அவரு. அது அவ்வளவு பெரிய, அதாவது இவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை சொல்லிதான் இவங்க வராங்கும் போது இவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய அப்ரோச் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அவங்க பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே ஒரு செங்கல் சூளையில போயிட்டு ஒரு நிர்வாகி, வேலூர் மாவட்டத்தில் தாவேகாவோட நிர்வாகி ஒன்றிய செயலாளர் 1 லட்சம் லஞ்சம் கேட்குறாரு, மாதம் 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செங்கல் சூளை தொழிலாளர்கள் அவங்களாம் வந்து ரோட்டில் வந்து உக்காந்துட்டாங்க போராட்டம் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு அவரை இது வரைக்கும் 2 பேரை 20 நாளில் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்றது தான் இது. எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ இதுக்கெல்லாம், அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நேரம் கொடுங்க இப்போதானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேரம் எடுத்து செய்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய ஸ்கீமு இல்லைனா ஒரு நிதியை ஒதுக்கி அதிலிருந்து இதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது அப்படிலாம் ஒரு கொள்கையை வகுக்கிறது. இது வந்து நீங்கள் 6 மாதம், இப்போது 20 நாளில் இவ்வளவு மோசமான நிலை இருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு, நீங்கள் 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படும். அப்போது அதுக்கு வந்து உடனடி இதுக்கு செலவே கிடையாது, நடவடிக்கை. நீங்கள் வந்து டெய்லியும் உளவுத்துறையோட தகவலை வாங்குறது என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறது இல்லை. அதை தாண்டி அந்த சம்பவத்தை போய் இவங்க வந்து நிற்கணும்ல. இப்போது இதேமாரி ஒரு பிரச்சனையில் திமுக ஆட்சி நடக்கும் போதெல்லாம் முதல்வர் ஏன் போகல? திமுக அமைச்சருக்கு போயிருப்பாங்க, நிர்வாகிகள் போயிருப்பாங்க, மாவட்ட செயலாளர் போயிருப்பாரு, இது எல்லாம் இருக்கும். ஆனால் முதல்வர் ஏன் முதல்வரே போகல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதில் விஜய் இந்த சம்பவத்தில் எதுலையும் வரல, டிவிக்கு நிர்வாகிகள் வரல, அமைச்சர் யாருமே அங்கே போகல. இதை கேள்வி வர மாட்டேங்குது. விஜய் வந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, அவர் டெல்லிக்கு போயிட்டு பிரதமர்கிட்ட மனு கொடுக்குறாரு. அதை பற்றி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும்னா நாங்கள் இது கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் வந்துட்டு அதை கேள்வி கேட்டதுக்காக பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஓட கேட்குறாங்க, சார் சொல்லிட்டு போங்க சார், இது வரைக்கும் எல்லா சிஎம்மும் டெல்லி வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு தான் போவாங்க, யாருமே இப்படி பேசாமல் போனது கிடையாது, அந்த லெகசியை கெடுத்துறாதீங்க ஆமாம் ப்ரெஸ்ஸுக்கிட்ட அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு வேகமாக காரில் ஏறுறாரு. அதை கேட்டதுக்காக, அதை செய்தியை ஒளிபரப்புனதுக்காக புதிய தலைமுறையை ஒரு நாள் பிளாக் பண்ணிட்டாங்க, அரசு கேபிளில் ஒளிபரப்பு தடை பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்துச்சு, கேட்டால் ஏதோ சேனல் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது கருத்துரிமைக்கே இவங்க எந்த கருத்துரிமைனா முதல்ல நீங்கள் பேசணுமே, மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாத, தகவலை என்னன்னு சொல்லாத, இருட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரே இருட்டில் இருக்காரா இல்லை மக்கள் இருட்டில் இருக்காங்களா அப்படின்றதே தெரியல. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா A² அப்படின்றாங்க. ஆதவ அர்ஜுனா அவர் தான் தமிழ்நாட்டுடைய ஆக்டிங் சிஎம் அப்படின்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேச்சு இருக்கு. இவங்க டிவிக்கே களத்துக்கு வராத பற்றி இந்த மாரி ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனையில் டிவிக்கு அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சரோ யாரும் இதை பற்றி களத்தில் வரல, ஒரு அட்ரஸ் பண்ணல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே இல்லைன்றதை பற்றி பிறர் ஏன் அந்த அளவுக்கு விமர்சிக்க மாட்டாங்க? இன்னும் ஏன் இங்கே சிஎம் எங்கே போனாரு யாரும் அது கேட்கவே இல்லையா? ஏன் அப்படி கேட்க மாட்டாங்க? இல்லை, அதுதான் நீங்கள் கடந்த முறை கேட்கும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனையின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கா, இல்லை ஏற்கனவே இருந்த அரசின் மீது உங்களுக்கு கோபம் இருந்துச்சா, வன்மம் இருந்துச்சா அப்படின்ற கேள்வி பொதுமக்களுக்கு இயல்பாக வரும். நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்களே, இப்போ நடக்கும்போது ஏன் சிஎம் இதை பற்றி கண்டிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் தாவேக அமைச்சர்கள் போயிட்டு அங்கே ஆறுதல் சொல்ல மாட்டாங்க, பாதிக்கப்பட்ட பகுதியை போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த சந்தேகம் வரும்ல. மாற்றம் அப்படின்னு சொன்னால் எது மாற்றம்? ஏற்கனவே இருந்த நிலையை விட நீங்கள் வந்து கூடுதலாக செஞ்சதான மாற்றம்.
ஏற்கனவே இருந்த நிலையே நீங்க செய்யல அப்படின்னா அது எந்த வகையில எப்படி மாற்றம்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே போன ஆட்சியிலே கூட அவர் அஜித்குமார் கொலை விஷயத்துக்கு வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க, பல விஷயத்துக்கு பேசுனாங்க. ஆனா கவினோட மரணத்துக்கு அவங்க வந்து போராட்டமோ பெருசா ஆக்டிவிட்டி எதுவுமே விஜய் இல்ல. எதுவுமே ஆமா ஏன்னா அது ஒரு பேசவே அது ஒரு ஆணவ படுகொலை. அதே மாரி இதுவும் ஒரு சாதிய மோதல்ன்றதை விட இன்னொரு சாதி வந்து பொறுத்துக்க முடியாம பட்டியலின சாயத்தில் இருக்கும் இப்படி பண்ணுறாங்களே, பேனர் வைக்கிறானே, அவன் கல்யாணத்தை வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக பிரம்மாண்டமே பண்ணுறானேன்ற பொறுத்துக்க முடியாமல் போய் வெட்டுறாங்க. இப்போ இதுலேயும் தலையிட மாட்டுறாங்க. இப்போ சாதி ரீதியான பிரச்சனைகளே இவங்க இப்படி ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலில் வரும். உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பேர் இவங்க அதிமுகவில் இருந்து எங்கள் கட்சியில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் மக்களுடைய ஆதரவு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தில் போய் தலையிட்டோம்னா நமக்கு வாக்கு வராது அப்படின்றதான் இந்த அமைதிக்கு பின்னணியில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக வன்முறையில் ஈடுபட்ட கம்யூனிட்டியோட வாக்கு வராது. ஆமா, எந்த நீங்க வந்து தலையிட்டீங்க அப்படின்னா எந்த தரப்புக்கு எதிராக இருக்காங்களோ அந்த தரப்பு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்றதானே தவிர ஆதவ அர்ஜுனா இந்த பிரச்சனையில அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு கருத்து சொல்றாரு. நீங்களே முதலமைச்சர் சொல்லி ஆமா, அவர் தான் எல்லாருமே சொல்றாங்க, நான் சொல்லலைங்க. சிஎம் வந்து முதலமைச்சரா இல்ல, இவர் தான் சிஎம்மா இருக்காரு, ஆதவ அர்ஜுனா தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. ஏங்க கட்சியில வந்து அதிமுக இருந்து வந்து சேரக்கூடியவர்கள் யாரை சந்திச்சு சேர்றாங்க? விஜயை சந்திச்சு சேர்றாங்களா? ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சு சேர்றாங்க. கட்சி நிகழ்ச்சியில இணைகிற நிகழ்ச்சி இருக்குல்ல, அதாவது சாதாரண ஆள்கள் இல்லை, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இவ்வளோ பெரிய ஆள்கள்லாம் வந்து சேரும்போது கூட விஜய் முன்னிலையில், விஜயே இல்லைங்க, ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் சேர்றாங்க. அதிமுக நிர்வாகிகள் எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருல, யார் கேட்டாரு? விஜயா கேட்குறாரு. விஜய் தான் கட்சிக்கு தலைவர், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே எல்லா பிரச்சனையும் அவர் தான் அட்ரஸ் பண்ணி விரிவா அப்படி பேசுகிற பழக்கம் முன்னாடியிலேருந்தே இருக்குதுல்ல. ஏங்க முன்னாடியில இருந்தாலும் கட்சி தலைவர் யாரு, முதலமைச்சர் யாரு? விஜய் தானே. கட்சி நிர்வாகிகள், கட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் விஜய் பேச மாட்டேங்கிறாரு, ஆட்சி அதிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் விஜய் எதுவும் பேச மாட்டேங்கிறார். அப்படின்னா இப்போ எல்லோரும் சந்தேகப்படுற மாதிரி ஆதவ அர்ஜுனா தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, விஜய் வந்து சும்மா டம்மி தான் அப்படின்னு எழுதுறாங்கல்ல. அதுக்கு பிறகாச்சும் வாயை திறந்து பேசணும்ல, இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது, அதுக்கும் மௌனம் காக்குறாரு. மௌனம் காக்குறாருல, அதை கண்டிக்க வேண்டியவர்களும் மௌனம் காக்குறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அடுத்ததான் இன்னொரு விஷயம், ஆளுநர் மாளிகை அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க இருக்கிறது, திருவள்ளுவர் சம்மந்தமான ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டுக்கான விஷயங்களில் திருவள்ளுவரோட படத்தில் வந்து காவி சாயம் பூசப்பட்டு காவி அடையாளத்தோட திருவள்ளுவர் இருக்கிற மாதிரியான படங்களை வந்து அதில் வச்சிருக்கிறாங்க. இது மறுபடியும் வந்து ஆளுநர், ஏற்கனவே வந்து ஆளுநரும் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தார், ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அரசு அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ மறுபடியும் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஆனால் தமிழக அரசு சார்பாக இன்னும் எதுவும் அதுக்கு எதிர்ப்பு அந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா தமிழ்நாடு அரசு எதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இந்த இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருக்குல்ல, ஆளுநர் மாளிகைக்கு பேரை மாற்றிட்டாங்க. பேர் வந்து மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு. வைரமுத்த கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், மைசூர் போண்டாவில் வந்து மைசூர் இருக்காது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி மக்கள் மாளிகைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதில் பாருங்கள், அதில் வந்து அந்த ஃபோட்டோ ஏற்கனவே ஆளுநராக ஆர்.என். ரவி இருந்தப்போ இதே மாதிரி ஒரு காவி உடை திருவள்ளுவருக்கு போட்டு, பட்டை கழுத்தில் வந்து ருத்ராஜ கோட்டையெல்லாம் போட்டு திருவள்ளுவருடைய படமாக ஏற்கனவே ஒரு படம் வெளியே வந்தப்போ கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆர்.என். ரவி என்ன பண்ணார், சனாதனி அப்படின்ற அளவுக்கு திருவள்ளுவரை பற்றி பேசினார். அவர் சனாதன பாரம்பரியத்தில் வந்தவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அப்போது திமுக அரசு அப்போ இருக்கும்போது கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மக்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாருமே, அமைப்புகள் எல்லாருமே கடுமையான போராட்டம் பண்ணாங்க. இப்போது இன்னைக்கு அதுக்கு என்ன பேர்னா வைகாசி அனுசம், அதாவது அனுச நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை. அதாவது திருவள்ளுவருடைய உருவமே இதுதான் திருவள்ளுவருடைய உண்மையான உருவம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார், இதுதான் திருவள்ளுவருடைய உண்மையான உருவமா அப்படின்னு தெரியாது. திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுலையும் தெளிவு கிடையாது. திருவள்ளுவருடைய திருக்குறள், அவருடைய இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு, ஏன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அவர் வந்து வைதிகத்தை எதிர்க்கக்கூடியவர், திருக்குறளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் திருவள்ளுவர் நாத்திகர், அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
கடவுள் வாழ்த்து அப்படின்ற முதல் அதிகாரத்துக்கு தலைப்பு வச்சாங்கல்ல, அந்த தலைப்பே கூட பின்னால் வைக்கப்பட்ட தலைப்பு தான், அது வந்து அவர் வச்ச தலைப்பு கிடையாது அப்படின்ற ஆர்கியூமெண்ட் கூட உண்டு. இப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்க அதாவது திருவள்ளுவரை பற்றி ஆய்வு செய்து அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆளுநராக வராங்க. RN ரவி வந்து பீகார்லேருந்து வந்தார். இவர் வந்திருக்காரு, இப்போ அர்லேகர் வந்திருக்காரு. இவர் வந்தாலும் இவரும் வைகாசி அனுஷ்டம் திருவள்ளுவர் திருநாள் விழா அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் விழாவை தமிழ்நாடு அரசு தை மாதம் 2ஆம் தேதி பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வழக்கமாக கொண்டாடுறோம். அதான் அரசு அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் நாளை அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இன்னைக்கு திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருவம் காவி உடையோடு இருக்கக்கூடிய திருவள்ளுவரை போட்டிருக்காங்க பேனரில். இப்போ இது வெளியே வந்து கடுமையான கண்டனங்கள் எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருக்காங்க. வழக்கம் போல் இதுலேயும் மௌனம். ஏற்கனவே வந்து ஆட்சி அமையிற அந்த மேடையிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டுச்சு. அது முதல் முறைன்னு சொல்லிட்டு இது வந்து ஆளுநர் நடத்துகிற நிகழ்ச்சி, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்க. 3 முறை அதுக்கு பிறகு 2 முறை அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தப்போ ஒவ்வொரு முறையும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவது முறை தான் பாடப்பட்டுச்சு. கடுமையான எதிர்ப்பு அதுக்கு வந்துச்சு. அப்போ அதுக்கு எந்த விளக்கத்தையும் அவர் கொடுக்கல. ஆனால் சண்முகம் வந்து முதலமைச்சர் வந்து ஆளுநர்கிட்ட சொல்லி பார்த்தாரு, ஆனால் அவர் வந்து அது கேட்கல, இதான் நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு பாரம்பரியம் என்ன, இந்த மாதிரி தமிழுக்கோ தமிழ் பண்பாட்டுக்கோ அடையாளத்துக்கோ ஏதாவது ஒரு ஊர் வந்துச்சு அப்படின்னா கடுமையான போராட்டம் எதிர்ப்பு, இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. நம்ம பார்த்த வரைக்கும் இதுதான் வரலாறு. ஆனால் முதல் முறையா இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் பிரதமர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு, தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் முதல்ல பாடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு போறாரு. அப்படின்னா எல்லாருமே அதை கண்டிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு நீங்கள் யாருக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவரும் எழுதியிருக்காரு. நிறைய பேர் அதை டெக்னிக்கலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஜீவோ இருக்குது தமிழ்தாய் வாழ்த்து பாடணுன்னு. ஆனால் வந்தே மாதரம் பாடணும்னு ஜீவோலாம் ஒன்று கிடையாது, சர்க்குலர் தானே அது. ஆமாம், அதாவது அது கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் கேரளாவில் நடந்த சட்டமன்றத்தில் கூட இவரே அர்லேகரே இருக்கும்போது வந்தே மாதரம் பாடாமல் சட்டமன்றம் நடந்துச்சு அப்படின்னு. வெஸ்ட் பெங்கால்லையும் அப்படிதான் நடந்தது. வெஸ்ட் பெங்காலில் பதவியேற்பு நடக்கும்போது கூட வந்தே மாதரம் முன்னாடி பாடப்படலை அப்படின்ற செய்தி வந்துச்சு. அதனால் இப்படிலாம் செய்தி வந்துட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு அங்கே அனுமதி கேட்குறாரு, அதுவே தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் இவர்னா தாவேக சார்பில் நீங்கள் கண்டீங்க, அமைதியாக இருங்க, அது உங்களுடைய கட்சியோடைய விருப்பம். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை நீங்கள் பிரதிபலிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. எல்லா மக்களும் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நீங்கள் கடுமையான கண்டன குரலை வந்து இதுக்கு நீங்கள் தெரிவித்து தான் ஆகணும். அவர் வந்து ஆளுநர் மாளிகை அப்படின்றதுக்காக உள்ளே திருவள்ளுவர் படத்துக்கெல்லாம் வந்து காவி ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம், அது உள்ளே நடந்துச்சு, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற விளக்கம்லாம் ஏற்கனவே கொடுத்த விளக்கம் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று, உங்களுடைய கொள்கை எதிரி, நீங்கள் சொன்ன கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கொள்கை எதிரி இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளுவரை வந்து ஒரு இந்து மதத்தினுடைய அங்கமாக அவரை காட்டணும் அப்படின்றது அவங்க நோக்கம். அப்போ அதுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் நிச்சயமாக. அப்போ தான் வந்து நீங்கள் கொள்கை எதிரியாக இருப்பீங்க அப்படின்னு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே நம்பிக்கை வரும். நேற்று வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் கோயிலில் செஞ்ச ஆய்வு, அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக வந்து அந்த நடவடிக்கை குறித்து திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக ஆட்சி வாய்ப்பு இழந்த பிறகு அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. திமுகனுக்கு குழந்தை பிறந்த உடனே இவர் வந்து சீர் கொண்டு போகிறாரு, அங்கே போயிட்டு செயின் போடுறாரு, சீர்லாம் கொண்டு போயிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு, அதெல்லாம் வந்துச்சு. அதை கேட்டால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அர்ச்சகர்கள் அதாவது லஞ்சம் வாங்கி அந்த புகாரில் சிக்கியிருக்காரு. அவருக்கு ஆதரவாக அவங்க வந்து கோவிலுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதா, இது வந்து அவங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அறிக்கை கொடுக்குறாரு. இவர் வந்து இந்த மாதிரி ஆட்களால் தான் வந்து இந்த திமுக தோற்பதற்கு காரணமே இவங்க தான். இவங்க மேலே இவங்க கொள்கை புரிதலும் கிடையாது, எதுவும் கிடையாது.
வேற ஒரு இயக்கத்திலேருந்து இங்கே வந்துட்டு வந்த பிறகு இவங்க வெறும் அரசியல்வாதியாக இருக்காங்களே தவிர சேர்ந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும் கிடையாது. இப்போ அவர் சொல்லியிருக்கிறதுக்கு அமைச்சர் ரமேஷ் வந்து ஆமாம் அவர் வந்து இவருக்கு கொள்கை பாடம் எடுக்கிறாரு. இதெல்லாம் திமுகவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். அந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி ஜாதி போடுறீங்க, என்னை வந்து ரமேஷ் சொல்கிறாரு, என்னை வந்து ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடியவன், ஜாதிக்கு பரிந்து பேசக்கூடியவன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் இப்போ நடவடிக்கை எடுத்த பிறகு நீங்கள் என்னைய குறை சொல்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து திமுக தலைமை கடுமையான கண்டனத்தை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, பொதுவாக இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொள்கைக்கு முரணாக செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தலைமையோட ஒப்புதலோடு செய்யணும். நீங்கள் படி உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறது, பேட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்ற அறிவுறுத்தல் சொன்னாதான். ஏன்னா பல பேர் இப்படி தான் வெளியிலேருந்து வந்து பொறுப்பு வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இன்னொரு மாற்று கட்சியிலேருந்து உள்ள வரீங்க, 2009 உள்ள வரீங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா இவ்வளவு நாளும் நீங்கள் கொள்கையே தெரிஞ்சிக்காமல் ஒரு கட்சியில் நீங்கள் இவ்வளோ நாள் பயணப்பட்டு இருக்கீங்க அப்படின்றது அதுதான் உங்களுடைய அறிக்கையிலேருந்து இவர் அனிதா ராதாகிருஷ்ணனோட அறிக்கையே அதை தான் காட்டுது. அதனால் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் ஹெச்ஆர்என்சிக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க வந்து முறையாக பணியாற்றணும். சேவை செய்கிறவங்க வந்து அது நிறைய பேர் திமுக காரங்களே எழுதியிருக்காங்க. ஏன் ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேவை செய்யணுமா? ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அந்த சேவை செய்ய மாட்டாங்களா? லஞ்சம் வாங்கிட்டு அவங்களே தான் அந்த சேவை செய்யணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் நிலையில் இருக்கக்கூடியவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான அவர்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்றது தான் அதில் தெரியுது. அதனால் இந்த மாதிரி லோக்கல் அரசியல் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் வழக்கமாக பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி கொள்கை நிலைப்பாடு இதெல்லாம் வரும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் கூட இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் தெரியும். திமுக தலைமையும் அதில் எதுவும் கண்டிக்காமல் இருக்கிறாங்களே இப்போ. ஆமாம், இது வரைக்கும் கண்டிக்கல. அதனால தான் நிறைய பேர் எழுதுறாங்க திமுக தலைமை வன்மையான கண்டனத்தை இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. சோசியல் மீடியாவில் என்ன நடக்குது, சமுதாயம் என்ன மாதிரி இருக்கு, தான் சார்ந்திருக்கிற கட்சி என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியாமல் இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான நிர்வாகிகள் இன்னும் பல பேர் திமுகவில் இருக்காங்க. இந்த மாதிரி கட்சியோட கொள்கைக்கு முரணா பேசக்கூடிய நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் திமுக வந்து நடவடிக்கை, இதுவே கம்யூனிஸ்டில் இந்த மாதிரிலாம் பேசினா இருக்க முடியுமா? அந்த மாதிரியான நடவடிக்கை இவங்க கடுமையாக அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மீது எடுத்தாதான் இனிமே பேசக்கூடியவர்கள் கவனமாக பேசுவாங்க. அதனால் இந்த விஷயத்தை வந்து திமுக தலைமை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.